ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு. இந்த ஆண்டு குரு பயிற்சி வருகிறது. மேசராசிக்கு எப்படி நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம ப்ளே தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கலந்து இந்த பதிவை தருகிறேன். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசத்துக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார். ஒரு 75% உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். மேசராசி என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. அந்த வீட்டில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரமும் இருக்கு. இந்த மேசராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் குரு பகவான். அப்போ குரு பகவான் தான் இதுக்கு யோகத்தை தரக்கூடியவர். அவர் நல்லா இருந்தார்னா மேசராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பாங்க. பொதுவாக மேசத்துக்கு சூரியன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் நல்லா இருந்தால் சிறப்பான வாழ்க்கை முறை கிடைக்கும். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். இது சொல்றது 100% நடக்கும். இந்த மேசராசிக்கு குரு பகவான் 9 மற்றும் 12 அதிபதி. அவரே பாக்கியாதிபதி, அவரே விரையாதிபதி. அப்படி இருக்கிறனால 4ஆம் இடமான கடகத்தில் ஏறி உட்கார்ந்து அவருடைய பார்வை என்ன இருக்கும் அப்படின்னா, குரு கடகத்தில் இருந்து விருச்சிகத்தை பார்ப்பார். அப்போ மேசத்திற்கு 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்தில் பார்வை உண்டு. அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக குருவின் 7ஆம் பார்வை 10ஆம் இடத்தை, குருவின் 9ஆம் பார்வை 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ குருவின் இந்த 5, 7, 9 என்கிற விஷயங்களில் தான் இவ்வளவு ரகசியம் இருக்குது. படபடன்னு அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது மோசமான நிலை. அந்த 8 என்பது குரு பார்வை எப்பொழுதுமே அதை பெருக்கும் தன்மை உடையவர். குரு பார்த்தார்னா அந்த இடத்தை விரிவடைய செய்வார். அதனால் நமக்கு சந்தேகம் வரலாம், நமக்கு ஏதாவது ஆயுளுக்கு பங்கம் வரலாமா, விபத்துக்கள் ஏற்படுமா, கடன்கள் அதிகமாகுமா, வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளங்களை சந்திப்போமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் நினைப்பு சரிதான். அப்போ உங்களுடைய நிலம், சுரங்கம், தாது பொருட்கள் இப்படியெல்லாம் பூமியை தோண்டி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி இடம், நீங்கள் வாங்கி போட்ட இடம் கை நழுவி போய் திருப்பி சேரும். அதுதான் காரணம். அப்போ ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும் நிலை வருமா என்றால் அதுவும் அகண்டு விடும். இப்போ வட்டி தொல்லை நீங்கிடும். ஏன்னா 8 என்பது ஒரு வலி வேதனை. அந்த வேதனையை பாக்கியாதிபதி பார்க்குறனால அடிபட்ட புண்ணுக்கு மருந்து மாதிரி. இப்போ ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் ஒரு சிரமத்தை சந்திப்பீங்க, அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை சரி பண்ணிடுவார். அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாமல் அவச்சொல், வீண் பழி, வம்பு வழக்கு இவைகள்லாம் இருந்தால் நல்ல விதமான முறையில் அது பைசலாகிடும். இதுதான் உண்மை. இப்போ உங்கள் தொழிற்சாலையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அதனால் உண்டாகக்கூடிய பெரிய இன்னல்கள் பெரிய இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சுமூகமாக தீர்க்கப்படும். இப்போ ஒருத்தருக்கு வெளிநாட்டில் கல்வி படிக்கிறார், அங்கே ஒன்றும் முடியலை அப்படின்னா சுலபமாக தாய்நாட்டுக்கு மீண்டும் இதே கல்வியை இங்கே தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். அப்போ குருவினுடைய 5ஆம் பார்வைக்கு தான் நம்ம உங்களுக்கு மேசத்துக்கு 8ஆம் இடத்தை பார்த்துட்டோம். அப்போ 7ஆம் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்போ நான் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன்னா அற்புதமான காலம். அப்போ சொந்த தொழில் தொடங்க செய்யும். அதுபோல் சினிமா, கலை எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு சொந்த உணவு இப்போ சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் 10ஆம் இடம் பெரியது. அப்போ தொழிலை கொஞ்சம் ஹோட்டல் மாதிரி ஆக்கலாமா, சின்ன மெஸ்ஸு மாதிரி வீட்டில் வச்சு பண்ணவங்களுக்கு பெரிய அளவில் அது செய்யலாம். நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதுவும் சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு விளையாட்டு பயிற்சியாளராக கூட வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசியலில் இருந்தவர்கள் பதவி ஒன்று கிடைக்கப் பெறுவார்கள். பங்கு வர்த்தகம் சார்ந்த தொழில் தொடங்கலாம். உலர் சலவை கடை, குப்பைகளை சீராக கையாளும் தொழில்,
அரசு சார்ந்த அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணலாம், ஓய்வறை கட்டுவது, கழிப்பறை நீர் கட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் பங்கு பெற்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு என்பது மேசராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் போய் 4ல் உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. அதை பார்க்கணும். 9 கூடையவர் 4ல் ஏறி 10 பார்க்குறாரு. அப்போ 10 என்பது கர்மம், தர்மம், தர்மம் கர்மம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுறதுனால வேலை நல்ல சிறப்பாக இருக்கும். எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அது எளிதாக கைகூடும். அப்போ மேசராசிக்கு இது ஒரு அற்புதமான பொன்னான காலம். அப்போ கௌரவத்தை கொடுக்கும். குரு பார்வை உங்களுடைய கௌரவத்தை குறைக்காது. இந்த காலகட்டத்தை நல்ல சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், குருவினுடைய 9ஆம் பார்வைக்கு நம்ம பலன்கள் மேசராசிக்கு பார்க்க போகிறோம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம். அப்போ என்ன செய்வார்? அலைச்சலை கொடுப்பார். தூக்கம் செலவு பற்றி சொல்லக்கூடியது தான். இப்போ குரு பார்வை பெருக்கும் என்பதனால விரயம் செலவு பெருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமாம், தொழில் சார்ந்த முதலீடுகளை நீங்கள் அதிகரிப்பதன் மூலம் அந்த மாதிரியான வகை செலவுகளை நீங்கள் பெருக்கலாம். அரசியலில் உள்ளவர்கள் பெரிய பதவியை கிடைப்பதற்காக பல்வேறு வழிகளில் செலவழிக்க வேண்டியது வரும். ரகசியமான எதிரிகளை எல்லாம் நீங்கள் முறியடிக்கக்கூடிய காலமாக இருக்கும். சிறையில் இருந்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்த நிலையில் இருப்பவர்கள் அதற்குண்டான பிணையத் தொகையை கட்டி செலவு செய்து சிறையில் கொடுமையிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இப்படி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் செலவு செய்து வீட்டுக்கு அவங்க திரும்பி வருவாங்க. அப்போ உங்களுக்கு உண்டான தண்டை செலவுகள், ஏன்னா 8, 10, 12, 8 என்பது ஒரு நெருக்கடி, 10 என்பது கர்மா, 12 என்பது உங்களுக்கு ஜாதகருக்கு நெருக்கடி நிலைகள், சமாளிக்க முடியாத நிலைகள். அப்போ குரு பார்க்குறனால அதிலேருந்து நீங்கள் வரலாம். அப்போ தங்கத்தை அடமான வைத்தவர்கள், வீட்டு பொருளை அடமான வைத்தவர்கள்லாம் மீட்கலாம். ஸோ தொடர்ந்து வட்டி கொட்டி கொண்டிருக்கிறவர்கள் குருவினுடைய பார்வையினால் மீட்டுருவார். அப்போ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தம்பதிகள், நிறைய ஆண் பெண் தம்பதிகள் தாம்பத்திய குற்றங்களை சீராக்கி சயன சுகத்தை கொடுப்பார். அப்போ குரு பகவான் சனியை வேற பார்க்கிறார். அதனால் உங்கள் தொழிலை ஒரு சிறு வட்டத்துக்குள் சனி அடக்கி வைக்க குரு தனது பார்வையால் அந்த கட்டுக்களை விடுத்து தொழிலில் புதிய வளர்ச்சியை காண்பார். முதல்ல பாவத்துக்கு குரு பார்வை பார்த்தோம். இப்போ கிரகம், ஏன்னா குருவின் பார்வையில் சனி பகவான் தான் இருக்கார். அப்போ பெரிய பதவி கனவை மீட்டெடுப்பார். சனி அந்த இடத்துல இருந்து சுருங்கி வைத்துட்டு இருந்தார். 12ல் சனி இருந்து சுருங்கினார். 10 12 போய் விரயத்தில் இருந்தார். அந்த விரயத்தை சுபமாக மாற்றி பிரச்சனைகளை சரி செய்வார். அப்போ பணம், வீடு, உங்கள் வாழ்க்கை துணை கூட திரும்ப உங்களுடன் சேர்த்து வைத்து விடுவார். மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம். கல்வியில் நம்மளை சிறந்து விளங்கலாம். அதே போல் விவசாயத்திற்கு செழிப்பாக இருக்கக்கூடிய காலம். அதே போல் திருமணம் கைகூடும். காரணம் என்னென்னால் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சார். அப்போ மேசத்திற்கு பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவார்கள். பலவிதமான துன்பங்களிலிருந்து பெருகலாம், விடுபடலாம். ஸோ அதனால் நீங்கள் மஞ்சள் கலந்த துணியை, ஒரு பட்டு துணியை, அதில் ஒரு காசை வச்சு மஞ்சள் கலங்க வச்சு குரு பயிற்சியில் குரு பகவான்கிட்ட வச்சு எடுத்து நீங்கள் எப்போதும் உங்கள் பையிலே வைத்து கொள்ளலாம். அதாவது சுண்டல் கடலையில் மாலை கட்டி வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு தட்சணாமூர்த்திக்கும் நவக்கிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கும் நீங்கள் இதை செய்துட்டு வரலாம். அதாவது அர்ச்சனை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ஆலங்குடி சென்று வரலாம். தென்குடி திட்டை, அதான் குருஸ்தலம், அங்கே போய் வரலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். ஐயாவே டைரெக்டாக உங்ககிட்ட பேசுவேன். ஆமாம், வாங்க. நன்றி, வணக்கம். எத்தனை சுமைகள் வந்தாலும் அதை சுமக்க தயாராக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே. சில பேருக்கு சுமன்னா பயம். ஆனால் மேஷராசிக்கு அப்படி கிடையாது. என்னய்யா, எவ்வளோ சுமைக்கணும்? சுமக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை சுமக்கிறோம், குடும்பத்தை சுமக்கிறோம், வேலையை சுமக்கிறோம், கடனை சுமக்கிறோம். சுமை தாங்கியாகவே பாதி நாட்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் நான் எவ்வளோதோ நல்லதும் பண்ணுறேன். ஆனால் மிச்சம் என்னன்னா எனக்கு பேர் அவப்பெயர் தான்.
இது எல்லாம் தெரிந்தவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். எதை பற்றி ஆனால் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஏதாவது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, நமக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துருமோ, எதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நல்லா தெரிஞ்சுங்க, யார் எது பேசினாலும் ஏற்றுக்கொள்வோம். இந்த எண்ணத்தில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு சிறப்பான தருணத்தை கொடுக்கிறார். மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார். மிதுனத்திலிருந்து வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு கடகராசிக்குள்ளே பிரவேசம் அடைகிறார். இந்த பிரவேசம் அடைகிறதுனால இவர் 4வது வீடாக தாயாருடைய ஸ்தானத்திற்கு போகிறார். 4th பிளேஸ், அது சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனுடைய வீட்டுக்கு இந்த குரு போகிறதுனால, 4th பிளேஸ் போகிறதுனால, இடம் மாற்றங்கள் சம்பந்தமாக ஏதாவது யோசனை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இடம் மாற்றங்கள் ஏற்படும். ஆஃபீஸில் மாற்றம், வேலை மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உங்கள் வீட்டிலேயே சில அரேஞ்ச்மெண்ட், வீட்டை நான் ஏதாவது மாற்றி அமைக்கணும் சார், இந்த ரூமில் உள்ளதை அந்த ரூமுக்கு மாற்றணும், ரூமுக்குன்னு எனக்குன்னு ஒரு ரூமை நான் செட் பண்ணிக்கணும், எனக்குன்னு ஒரு லைஃப்பை செட் பண்ணிக்கணும், நான் நினச்ச மாதிரி வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும், அப்படிலாம் ஏதாவது திங்க் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இது பலத்தை கொடுக்கும். 2வது, பெத்த தாய் உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளை நாம் பேணி காக்க வேண்டிய நேரம் இது. இதில் அம்மா உங்களுக்கு இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல்நலங்களை கண்டிப்பாக பார்த்துங்க. இந்த காலகட்டத்தில் தாயாருடைய உடல்நலங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயார் இல்லை அப்படின்னா தாயார் சம்பந்தப்பட்ட தாயாருடைய வகைகளில் நமக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படும். அது நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் தாயாருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு உண்டு. இது நல்லது தான். என்ன பண்ணுறது, சில உலகத்தில் சில விஷயம் வயதானவர்கள் இருப்பாங்க, வயது ரொம்ப மூப்பானவர்கள், அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் சில சூழ்நிலைகளில் நம்ம கடமையை செய்ய வேண்டிய காலகட்டமாக மேஷத்திற்கு அமைகிறது. இதை நீங்கள் இதுக்காக மனசை தயார்படுத்திக்கிங்க. அடுத்த 3வது விஷயம், இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்துகள் விலகும். தலையில் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கோன்னு வச்சிங்களேன், அந்த பாரத்தை தூக்கி கடாசி விட்டு இண்டிவிஜுவலாக நம்ம இருக்கிறதுக்கான சான்சஸ் அரசியல்வாதிகளுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி தான். யாரையாவது நம்பி இருந்து ஒரு சான்சஸ் கேட்டு அது கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த நம்பி இருந்த நம்ம இனிமேல் ஏன் நாமளே ஒரு விஷயத்தை பண்ணால் என்ன, நாமளே இதுக்கான தயார் ஒரு முழு மூச்சில் இறங்கினா என்ன அப்படின்னு கலை சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஆர்வம் பிறந்து ப்ரொடியூசராக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம், குணச்சித்திர நடிகர்களாக இருக்கலாம், ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், கலை சம்பந்தப்பட்ட நீங்கள் எந்த கலையில், சினிமா மட்டும் இல்லை, எத்தனையோ கலைகள் இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய பணி மேலும் சிறக்கப் போகிறது. இண்டிவிஜுவலாக இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறீங்க. இனிமேல் இதில் இறங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதற்குள்ளே இறங்க போகிறீங்க. ஸோ இப்போ கலை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் ஏற்படும். மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். கடந்த காலத்தில் இழுபறியாக இருந்த கல்விகள், போட்டித் தேர்வுகளில் தடைப்பெற்ற போட்டித் தேர்வுகள்லாம் இப்போ தடை இல்லாமல் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற போகிறோம். கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இது ஒரு அமோகமான நேரம். நம்மளுடைய மைண்ட் இது வரைக்கும் ஒரு பிளைண்டாக இருந்திருக்கலாம், மனசு ஒரு திரை போட்டு மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ 4வது வீட்டுக்கு வரும்பொழுது அது சந்திரனுடைய வீடு, குரு உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறனால யாராவது நல்ல மனுஷங்க, குருமார்கள் மாணவர்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல வாத்தியார் அங்கேருந்து தம்பி ஏன்டா இப்படி படிக்கலை, உனக்கு நான் கொஸ்டின்ஸ் தரேன்டா, நீ நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறியா, ஒரு 2-3 மார்க்கில் போயிட்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா தம்பி அப்படின்னு தங்கச்சி தம்பிகளுக்கு செய்ய போகிறாங்க. அப்போ குருமார்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு ஆர்வமாக உங்கள் படிப்பு ஆற்றலை அவங்க வெளிப்படுத்தி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. இதுவும் குரு தான் கொடுக்க போகிறார். இதுதான் இந்த குரு பயிற்சி.
இது மட்டும் இல்லாமல் வணிகத்துறையில் இருக்கிறவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், வாதாடக்கூடியவர்கள், காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலமாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது, லாபத்தை அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். புதிய யுக்திகள்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்கள்ல, இந்த பருப்பு இந்த ஊரில் வேகாது, இந்த ஊரில் நம்ம இப்படி நடக்கணுமே சரி வராது, இந்த மனுஷங்கள்கிட்ட இப்படி நடந்தால் சரி வராதுன்னு நமக்குள்ளேயே நல்ல பிளானிங்கை போட்டுக்கிட்டு இப்போ அப்படி ஒரு ரூட்டை போகலான்ற எண்ணம் அதுக்குள்ளே போக போகிறீங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு டைமாகத்தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதுமாரி நட்பு வட்டாரங்கள், சிநேகித வட்டாரங்களில் நமக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும். பழைய நண்பர்கள் மீண்டும் நம்மளோட கனெக்ஷன் ஆகி அவங்களுக்கு நமக்கு ஒரு இணைப்பறியாத மீண்டும் ஒரு போக்குவரத்து, திரும்பி ஒரு பண வரவுகள் சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஸோ விட்டதை பிடிக்கிறதுக்கான நல்ல நேரம் மேஷத்திற்கு. இதில் கூடுதலாக என்னென்னா, குடும்பத்தில் சுப செலவுகளை இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நடத்த போகிறார். அதுவும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 10வது மாதம் 20/10/2026 முதல் 2027 பிப்ரவரி 13க்குள்ளே மேஷராசிக்காரர்கள் வீட்டிலே சுப நிகழ்ச்சியை குரு நடத்தி தரப்போகிறார். ஸோ அப்போ சுப செலவுகளை பண்ண வேண்டிய, ஏன்னா 5th பிளேஸில் அதிசார பயிற்சி அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிறார். ஸோ அதிசார பயிற்சி ஆகி உங்களுக்கு சக்ஸஸை உண்டாக்குறார். ஸோ குரு சகல யோகத்தையும் சகலமானவர்களுக்கும் மேஷராசிக்கு செய்ய இருக்கிறதுனால இந்த டைமை கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கண்டிப்பாக மேலே வரத்துக்கான ட்ரையல் பண்ணுங்கள். எந்த விதத்திலையும் கீழே இறங்க மாட்டீங்க. தெய்வீக தன்மையும் தெய்வீக பலமும் எதிர்படும். ஆனால் யார் சொல்கிறதையும் ரொம்ப காது கொடுத்து கேட்டு நம்ம போய் நம்மளுடைய மதியை இழந்துட வேண்டாம் அப்படிங்கிறத உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நேரடியாக குருவுடைய தாட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் 2026 அக்டோபர் மாதம் 20லிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஃபஸ்ட் கிளாஸான யோகத்தை குரு கொடுக்குறார். அதுக்கான ஆக்ஷனை தான் வர மே மாதம் 26 ஆரம்பிக்கிறார். ஸோ சப்போர்ட்டிங்கான டைம் ஆரம்பமாகுது. இது கண்டிப்பாக காட் பிளஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. என் அன்பான மேஷராசிக்காரர்களே, என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல், அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் அருமையான ஒரு சந்தர்ப்பம். காரணம் என்னன்னா, நான் சொன்னேன் அல்லவா, அந்த குருவினுடைய பார்வை, குரு தருகின்ற பலன் அத்தனையுமே மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்துதான் மாறும். குரு இருக்கும் இடம், பார்க்கின்ற பார்வை, இந்த 2 தான் சோழி பிரசுரத்தில் பிரதானமாக இருக்க போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான நிகழ்வு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், ராகுகேது பயிற்சியெல்லாம் பார்க்குறோம். ஆனால் வாழ்வில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு கலங்கரை விளக்கம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசனம் என்பது இறையர்களும் குருவர்களும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான். அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, குரு பயிற்சினா குருவை மட்டுமே முதன்மையாக சொல்ல முடியாது. ஏன்னா குரு பலன் தந்தாலும் கூட அதை தடுக்கின்ற அல்லது கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ விரய சனியாக இருக்கின்றார். விரய சனியாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய ஒரு நல்ல யோக பலனை பெறக்கூடிய இந்த 2026 கடந்த நல்ல கசப்புகளும் இழப்புகளையும் வீடு செய்யக்கூடிய ஒரு அற்புதம். நான் சொல்வது கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு உங்களை புகழ்ந்து சொல்வதற்கோ கோடி கோடியாக கொட்டும் என்று கற்பனை கோட்டை கட்டுவதற்கோ இல்லை. இப்படி இருந்து விட்டால் நன்றாக இருக்கலாம், இப்படி நடந்துவிட்டால் நன்றாக இருக்கலாம். முன்னாடியே தெரிந்திருந்தால் நான் இதிலிருந்து விலகி இருப்பேனே, தப்பித்திருப்பேனே என்று எண்ணாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு அற்புதமான விளக்கம் சோழி பிரசன்னம். அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். காரணம் என்ன, விரய சனி என்று சொன்னாலும் கூட அதை சுபசனியாக மாற்றுகின்ற வல்லமை. தர்மங்களில் ஈடுபடுங்கள், ஆலயம் சென்று வழிபடுங்கள், குலதெய்வ வழிபாடை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. ஒரு அடியை எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு அடியை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது மிக மிக கவனமாக எடுத்து வையுங்கள். காரணம் என்னன்னா, ஏனோ தானோ என்று செல்வதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலை தந்துவிடும். பெண்கள் விஷயத்தில், குறிப்பா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக. நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்கள், யாரிடம் அன்பு காட்டீர்களோ அவர்களே பகையாக மாறுகின்ற ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில சில சில விபத்துகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நான் சொன்னேன், ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக கவனமாக எடுத்து விடுவது. பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் படிப்படியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது ஒரு முக்கியமான கட்டம். அதே நேரம் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் 3 பலங்க. ஒரு மனிதனுக்கு பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, படை மட்டுமல்ல, நமக்கு பலம் கிடையாதுங்க. மனோபலம்னு சொல்லுவாங்க, தேக பலம்னு சொல்லுவாங்க, தெய்வ பலம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கின்றது.
ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியும் தேக பலம் இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கின்றது, மனோபலம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அந்த தேக பலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் விரைய சனி. நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருந்து விட்டாலே அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், தேவகுரு சற்று தள்ளி நின்னாலும் கூட அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். மனதிற்கு இனிய சந்தோஷமான நிகழ்வுகளை தரப்போகின்றார். சிலரெல்லாம் வெளிநாடு செல்வதற்கு, வேலை வாய்ப்புகளை முதன்மையான இடத்தை பெறுவதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். திரும்பவும் ஒரு முறைக்கு இருமுறை சொல்கின்றேன், இந்த குரு பயிற்சியில அதிக நற்பலன் கிடைத்தாலும் கூட கிடைக்கின்ற பலன் அத்தனையும் முழுமையாக அடைய வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக இருங்கள். குறிப்பாக உடல் நலத்துல கவனமாக இருந்து விட்டாலே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் அந்த மேசராசி. எப்படி கால புருஷனுடைய நம்பர் 1 எல்லா இடத்துலையும் யாரு? நீங்க மட்டும்தான். நம்பர் 1னா எல்லா விஷயத்திலும் சரி. தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிங்க இந்த ராசியில பிறந்தா. தன்மானம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும், தன்னம்பிக்கையை நிறைய விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறேன். நீங்கள் யார் எது பேசாலும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுடைய லட்சியம் என்ன? அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேசத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீரம், விவேகம், பயங்கரமான திறமை, என்ன குணம் எல்லாமே பாருங்கள் மேசராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 12 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பார்க்கணும். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமான பயிற்சி. எப்படி? இந்த குரு பயிற்சியுடைய உச்சமான பயிற்சி மேசத்துக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது? ஏன்னா உங்களுக்கு அவர் நட்பு கிரகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அவர் நட்பு கிரகம். ஏன்னா குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ள தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரே கிரகம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்துக்கு பலம். தயவு செய்து மேசராசிக்காரங்க, எத்தனை பேர் 7ரை சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நல்லா பாருங்க. எத்தனை பேர் 7ரை சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடியோவா இருக்கும். சனி பகவான் வந்து பிடியில வெளியில வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அதுக்கான பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7ரை சனியில பாதிக்கப்பட்டவங்க, ஜாதகரியில் குரு பகவான் சரியில்லாதவங்களுக்கு, சனி பகவான் சரியில்லாத எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ப்ளே தமிழ்ல. ஏன்னா இது ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனையாக இந்த வீடியோ இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோக்குள்ள நிறைய விஷயம் நம்ம கொடுக்குறோம். எப்படி குரு பகவான் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இருக்கும் அதுக்கான பதிவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவானை பார்க்குறாரு, அதுக்கான என்ன பலன் இதையும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நட்சத்திர பலன் இதில் இருக்குது. இப்போ பாருங்க, குரு பகவான் இப்போ என்ன தான் செய்ய போகிறார், நமக்கு நல்லதை கொடுப்பாரா அப்படி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, என்ன செஞ்சிருப்பார், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பார் நல்லா பாருங்கள். உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் வராது. எப்படி பாக்கியாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் இடத்துல போய் இருந்தார். 4ஆம் பாவத்தை விரயம் பண்ணார். எப்படி 4ஆம் பாவத்தை விரயம் பண்ணார். நிறைய பேருக்கு ஓப்பன் எடுத்து சொல்கிற எடுத்து பாருங்க. நிறைய பேருக்கு இந்த எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வந்துருக்கும், திடீர் செலவுகள் வந்துருக்கும். அதாவது குரு பகவானும் சனி பகவானும் சரியா இல்லைன்னா இந்த விஷயம் நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். வரவை விட செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். வீட்டில், வண்டியில், வாகனத்தில், இடத்துல, பூமியில், சொத்தில், வீடு கட்ட முடியல, வீடு கட்டி குறை நிற்கிது, என்னதான் காரணம், ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, இப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தது யாருன்னு கேளுங்க, மேஷமாக இருப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை கேட்டு பாருங்கள். இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. என் மேலே ஏதோ ஒரு வழக்கு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்தால் குரு சரியில்லை, இங்கே வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, வேலை உத்தியோகத்தில் நான் இடம் மாறலான்னு பார்க்குறேன், வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா 9ஆம் இடம் ப்ரொமோஷன் இல்லை. அப்போ குரு அங்கே சரியில்லைன்னா 9ஆம் இடத்துல உள்ள ப்ரொமோஷனை தடுத்து விட்டார். தந்தைக்கு உடல் உபாத, எதிர்பாராத திடீர் கண்டம், திடீர் பிரச்சனை. படிக்கக்கூடிய மாணவெல்லாம் பாருங்கள், படிப்பு கல்வியில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மைண்டில் அதை கரெக்ட் பண்ணி போக முடியலை. ஏன்னா 11ஆம் உள்ள அதிபதி 12ஆம் இடத்துல நிறைய சனியாக உங்களுக்கு வந்தார். அப்போ மேல் படிப்பு, பட்டமடிப்பு, காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். பட்ட படிப்பு எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்துச்சு. ஏன்னா விரைய சனியாக இங்கே விரயத்தை கொடுத்துருக்கணும்.
ஜாதகரையில் சனி பவன் சரியில்லைன்னா நீங்கள் மேசராசி கேளுங்க, நான் சொன்ன விஷயத்தை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் லைஃப்பில் ஏதாச்சும் தரங்க வந்திருக்கும் பாருங்க. ஒன்று வேலை போயிருக்கும், வேலை உத்தியம் சரியாக இருந்திருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய பேருக்கு மன வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும், ரெண்டாவது திருமணத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும், இல்லை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்லை மூத்த சகோதர சகோதரில் ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும், தொழிலில் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இது எழுதியே வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், யாருக்கும் இல்லை, யாருடைய ஜாதகத்தில் சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ, ஏன்னா குரு பார்வை இல்லை. எப்படி நான் பாயிண்ட்டை பிடிக்கிறேன் பார்த்தீங்களா? குரு பார்வை இல்லை. அதனால் தொழில், லாபம், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலேயும் ஒரு தடங்களை ஒரு இட்ட வைப்பாரு. இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எதுக்காண்டி சொல்கிறேன், பிள்ளை தமிழில் எனக்கு மேசராசிக்காரங்க அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், குரு உச்சத்தில் இருக்கார். நல்லா பாருங்கள். நான் ஏன் இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பதிவு போடுறேன்னா, குரு உச்சமான குரு, கண்டிப்பாக 4ஆம் இடத்துல குரு, ஒழுக்கமான குரு, கேந்திர குருவாக உங்களுக்கு வர்றார். எப்படி கேந்திர குருங்க, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, கேந்திர குரு. 4ஆம் இடத்துல இருந்தால் கேந்திர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார், ஒழுக்க ஸ்தானத்தில் குரு இருக்கிறார், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்தில் குரு இருக்கார், கடகத்தில் அன்பான இடத்துல பாசமான இடத்துல அந்த இடத்துல குரு இருக்கிறார். அதனால தான் இங்கே ஒரு உச்சமாகிறார். அவர் இருக்கிற இடத்த அவர் பார்க்குறாரு பாருங்க, அந்த பார்வையை கொடுப்பார் பாருங்க, சூப்பராக. நான் முதல் பலனே சொல்கிறேன், மேசராசிக்கிறேன் ஓடி ஓடி சம்பாதிக்க எல்லாத்துக்கும் சூப்பர் யோகம். இப்போ வெளிநாடு வெளியூர் செம்ம லக்கு, இதை எழுதியே வச்சுக்கோங்க. எத்தனை நாள் வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்குறீங்க, அவங்களாம் ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வேணும், ப்ரமோஷன் அள்ளி கொடுப்பார். ஏன் காரணம், அவர் 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு ராஜா. 8ஆம் இடம் எங்கன்னு, வெளிநாடு வெளியூர் பிரச்சனை கலகம், இதை பார்க்குறாரு. கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியூர் எல்லா அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். வேறு நிறைய வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவீங்க வேலை உத்தியோகத்தில், இதை எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் சனி பாவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இது ஒரு வருஷம் தான் அந்த பயிற்சி. நல்லா பாருங்கள், சனி பவன் நட்சத்திரத்தில் போகிறார், கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருவாரு. மேசராசி இது எழுதியே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் சொந்த வீட்டை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா பாருங்கள், எல்லாரும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, பிரச்சனை வம்பு வழக்கு வரும் யோசிக்காதீங்க. வம்பு வழக்கு இங்கே வராது ராஜா. பயங்கரமான ஒரு மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, ஒரு கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இடம் சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் கேஸ் இருக்கோ அதெல்லாம் ஜெயிப்பீங்க. ஏன்னா இடங்கிறது 4ஆம் இடம், பூமிங்கிறது 4ஆம் இடம், சொத்துங்கிறது 4ஆம் இடம். அம்மா சொத்தா அப்பா சொத்தா, இதில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை எடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் பார்வை பாருங்க, 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கண்டிப்பாக வம்பு வழக்கில் நீங்கள் கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இது எழுதிய வச்சுக்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான பயிற்சி, உச்சமான பார்வை கொடுக்குது. அவர் இருக்கிற இடத்த பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுருவாரு. உங்கள் மேலே எந்த கேஸாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, திருமணத்தில் கணவனுக்குள்ள நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ திருமணம் நடக்காத அனைவருக்கு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், திருமணம் முடிஞ்சிடும். எல்லாரும் சொல்லுவாங்க குரு பலன் வந்துச்சான்னு கேட்பாங்க. திருமணத்துக்கு தான் குரு பலன் வந்துச்சான், குரு பலன் வந்துருச்சு, இது எழுதி வச்சுக்கோங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக கிடைக்கும். ஏன் தெரியுமா, 11ஆம் வீட்டு அதிபதியை எல்லாம் பார்க்குறேங்க. சனி பகவானை 11ஆம் வீட்டு அதிபதியை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை சிறப்பு பார்வை கொடுக்கறதுனால திருமணத்துல தடங்களை சரி பண்ணி கொடுக்க போறார். காதல் திருமணம், 2வது திருமணம், இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து இந்த குரு பயிற்சியில எழுதுங்க. கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க வேலை, மத்திய அரசாங்கம் செம்மையா இருக்கும், மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் ரிசல்ட் விட்டுறாதீங்க. மாணவ மாணவிகளே, இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும், மறந்துடக்கூடாது. உச்சமான குரு, அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தை போது மக்களுடைய தொடர்பு நீங்க போக போறீங்க. மக்களோட தொடர்புனா சனி பகவானுடைய தொடர்பு வேணும். லாபஸ்தானம் அதனால் அந்த சனி பகவானை வராது. தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விரைய சனி மட்டும், சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டா நம்ம தொழில நீங்க டாப்பு. நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன், குருவும் சனியும் பாருங்க. தொழில் பண்ணலாம், தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப தொழில்னா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும், டாப்பா கொண்டு போயிருவாரு. இதையும் தாண்டி நான் சொல்றேன், நிறைய பேருக்கு வெளிநாட்டில் படிக்கிறவங்க, வெளியூரில் படிக்கிறவங்க, இந்த விசா பிரச்சனை நிறைய இருக்கு பாருங்க. விசா பிரச்சனை வந்து சொந்த குடியுரிமை பிரச்சனை, எத்தனை பேருக்கு கஷ்டப்படுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வெளிநாடு, வெளியூர், இதுக்கான பயிற்சியாகவே இது இருக்குது. வீட்டில் நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கணும் மேசராசிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை, குரு பயிற்சியை வருஷத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லாரும் ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு மாற்றம் வரும். அதையும் தாண்டி லாட்ரி யோகம் செம்மையாக அடிக்கும் பாருங்க. ஜாதகத்தை பாருங்க, 11ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான சனியுடைய நட்சத்திரத்திலிருந்து போய் இந்த குரு பார்ப்பதால் லாட்ரி யோகம் 100% இது எழுதியே வச்சுக்கோங்க மேசராசி என்பவர்களை. கண்டிப்பாக அடிக்கும் வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம்.
ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்வையாக அவர் பார்க்குறார். அப்போ இவ்வளோ பார்வைக்கு இந்த குரு பகவான் பலனை கொடுக்குற பாருங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு சுப செலவு சுபகாரியமாக கொடுக்குறாரு. கண்டிப்பாக இதை மாற்றி எழுது, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நட்சத்திர பலன், இந்த குரு பயிற்சி ஒரு விஷயத்துக்கு என்னென்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் கொடுக்கப்படாது. அஸ்வினியை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம். உங்கள் கவலையை மட்டும் தூக்கி வீசிடுங்க. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்கும். இது அஸ்வினியுடைய பொதுவான பலன். எப்படி அஸ்வினியில் பிறந்தா பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி வந்தோடனே முதல் ஜாதகம் எடுத்து பார்க்குறது இந்த அஸ்வினியாக இருப்பீங்க. தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்க போகிறீங்க. மெயினாக இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவர், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் அஸ்வினியில் இருந்தீங்களோ எழுத்து மூலமாக உள்ள வேலை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், ஏதாச்சும் அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பாக 100க்கு 100% இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். கெட்டது வராது. அடுத்து பரணி சொல்லவே வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீ எடுத்து பார்த்துக்குங்க. பரணேஸ்வரர் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். அந்த கஷ்டத்தை தூக்கி வீச போறீங்க. ஒன்றும் இல்லைங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வேலை உத்தியோகத்தில் தொழில் மாற்றம் வரும். இந்த குரு பயிற்சியில் நல்ல காரியம் இருக்கும். மனைவி மூலமாக நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க, கணவன் மூலமாக நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும், நல்ல அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இது எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. அந்த குரு பயிற்சி செம்மையாக இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உச்சமான குரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். அடுத்து பாருங்க, பரணிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் தான் உலக ஆள பொதுப்பு. எது இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க. பயனா என்னன்னு தெரியாது. நீங்கள் கேட்டு பார்த்துங்க. பயனா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் எதுக்கு வந்தாலும் பார்க்கக்கூடிய ஃபேஸ் என்கிட்ட பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி கார்த்திகை நட்சத்திரம் எதுவுமே கவலைப்படாதீங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே டாப்பில் போவீங்க. எது எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் எல்லாமே திறமையான ஒரு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்து பயப்பட இறங்குங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும். கணவனுடைய ஒற்றுமை, திருமணம், படிப்பு, கல்வி, உங்கள் ஜாதகத்தை மட்டும் இப்போ செக் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி மேச ராசியை உங்களை உச்ச கட்டத்தை கொண்டு பயிற்சியாகவே அமைகிறது.